இன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கிய நாளாகும். ஏன்னு கேட்குறீங்களா? சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1974ஆம் ஆண்டு லண்டன் சென்று 4 வருஷம் ஜீரியாட்ரிக்கில் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு எம்ஆர்சிபி பட்டம் வாங்கிட்டு ஜிஹெச் அரசு பொது மருத்துவமனை சென்னையில் வந்து 1978 முதியோர்களுக்காக ஒரு தனி அவுட் பேஷன் சர்வீஸ் ஆரம்பித்தோம். அப்புறம் 10 வருடங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கவர்மெண்டோட போராடி மக்களோட ஆதரவோடும் 1988 முதியோர்களுக்காகவே இந்தியாவிலேயே முதலாக தனியாக ஒரு வார்டு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டோம். அது ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் யூனிட் இன் சென்னை, த்ரூ அவுட் த கண்ட்ரி த ஃபர்ஸ்ட் யூனிட். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணால், இது வந்து தமிழ்நாடு வந்து முதியோர் நல மருத்துவத்தின் பிறப்பிடம். இந்த இடத்துல ஒரு தேசிய முதியோர் நல மையம் வரணுங்கிற எண்ணம் அப்போவே தோன்றுச்சு, சுமார் 35 வருஷம் முன்னே. அப்போவே நான் சென்னைக்கு இருந்து மத்திய அரசுக்கு நான் ஒரு தபால் மூலம் கடிதம் போட்டிருந்தேன். இப்படி சென்னையில் ஒரு தேசிய முதியோர் நல மையம் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த லெட்டர் போவோம் 25 வருஷமாக இருந்துகிட்டே இருந்தது. நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு பின்னால் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி, டாக்டர் சாந்தி அவர்கள் கடும் உழைப்பால் இந்த சென்டரை வந்து சென்னையில் கிண்டி மையத்தில் உருவாகியிருக்கு. வணக்கம் டாக்டர் தீபா. வணக்கம். உங்களை இந்த தேசிய முதியோர் நல மையத்தின் டைரக்டராக பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்னுடைய 30 வருட கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் டைரக்டர் பொறுப்பேற்றுக்கிறீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். இந்த மையம் வந்து முதியோர்களுக்கென படுக்கை வசதிகள், புறநோயாளிகள் பிரிவு, சிறப்பு பிரிவுகளோட இன்று செயல்பட்டு வருகிறது. இது வந்து 25/2/2024 அன்று நமது பாரத பிரதமரால் துவக்கி வைக்கப்பட்டது. ராஜ்கோட்டிலிருந்து காணொளி காட்சி மூலம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த மருத்துவமனை வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தினசரி நோயாளிகள் சுமார் 300 பேர் வந்து பயனடைகிறார்கள். உள்நோயாளிகளாக சுமார் 50 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் எல்லா வசதிகளும் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம். பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பேஷண்ட்ஸுக்கு எல்லா வசதிகளும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறோம். யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் போனாவே, அது எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாவே ஒரே கூட்டமாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும், சத்தமாக இருக்கும். அது வயசானவங்க எங்கே போகிறது ஒன்றுமே தெரியாது. இங்கே அப்படி இல்லை, இங்கே நுழைஞ்சோன்னே ரிசீவ் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க, ஓபியில் என்டர் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. 1 மந்த் தான் இருக்குது. 1 மந்த் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? பறந்து விரிந்து இருக்கிறதுனால வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவங்க க்யூலெல்லாம் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு ஏற்படுறதில்ல. எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வசதியாக உட்கார்றதுக்கு சேர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். எல்லாமே வந்து ஏஜ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது தரை வந்து வழுக்காத தரை, கைப்பிடிமானங்கள், சுவர்கள் மற்றும் படிக்கட்டுகள், சாய்வு தளம் எல்லாத்துலேயுமே வந்து கைப்பிடிமானங்கள், டாய்லெட்டில் கைப்பிடிமானங்கள், அந்த மாதிரி எல்லாமே வந்து முதியோர்களை மனதில் வைத்து எல்லாமே வந்து ஏஜ் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்கும். ரொம்ப முக்கியம். வேணும் நாங்கள் பார்க்குற ப்ராக்டிஸ்லேயே இந்த ஃபால்ஸ் தான் ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் ஓல்டு பீப்புள். அது வராமல் தடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பே வார்டுன்னு ஒன்று இருக்கிற கேள்விப்பட்டேன். அதில் பேஷண்ட் வராங்களா? பே வார்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. திறப்பு விழாலே வந்து மாண்புமிகு நமது சுகாதார அமைச்சர் வந்து அந்த இது பே வார்டு கட்டண வார்டுகளை வந்து ஒரு நாள் கட்டணம் 900 ரூபாய்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து இது துவக்கி வச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு பேஷண்ட்ஸ் வந்து பேஷண்ட்டாகவே இல்லாமல் ஈவினிங்கில் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பொழுதுபோக்கு அம்சம் ஏதாவது இருக்காங்க? ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் லைப்ரரி இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அவங்க பொழுதுபோக்குறதுக்காக விளையாட்டு சாதனங்கள் அது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அவங்க நோயை மறந்து ஒரு படிக்கிறதோ விளையாடுறதோ வந்து அந்த 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவங்க அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பேஷண்ட்ஸும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். பேர் என்னம்மா? என்ன வயசாகுது? என்ன கம்பெனிக்கு வந்தீங்க? இடியாப்பம். எனக்கு கூட இடியாப்பம் வீட்டில் இங்கே தராங்க. பரவாயில்ல. சாப்பாடு நல்லா இருக்கா?
சௌரியம் நல்லா இருக்கிறீங்க. சரி, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, சௌரியமாக இருக்குல்ல? பரவாயில்ல, அந்த குறையில ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா வீட்டோட டாக்டர்ஸ்லாம் நைட் இருந்து பார்க்குறாங்க. அதாவது இமீடியட் அட்டென்ஷனு ஒன்று மூமெண்ட் அதுதான் முக்கியம். முகசுழிக்காம கரெக்டாக எல்லாமே கவனிக்கிறாங்க, தான் எங்களுக்கு நல்லா கவனிக்கிறாங்க சார், ரொம்ப சந்தோஷம். அது எங்களுக்கு இந்த முதியோர் நல மையம் திறந்து 1 மாதம் ஆச்சு. இன்றைக்கி வந்து நான் பார்த்தேன், பேஷண்ட்டில் பேஷண்ட்டில் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறாங்க, சார் ஒன்று கூட்டம் க்யூ எதுவுமே கிடையாது சார், வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொரு இன்பேஷண்ட் போய் கேட்டேன், சார் வந்த உடனே இம்மிடியட் ட்ரீட்மெண்ட், இம்மிடியட் அட்டென்ஷன், அது ரொம்ப திருப்தியாக இருக்குனாரு. இன்னொரு இது கேட்டேன், சார் டயட் அவ்வளோ அருமையாக இருக்குது சார், வீட்டில் விட்டு இங்கே டயட் நல்லா இருக்குது, காலையில் பொங்கல் தராங்க, மத்தியானம் சாதம் தராங்க, வாழைப்பழம் தராங்க, இட்லி ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்க்கும்போது ஓவரால் ஒரு திருப்தியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் 40 வருடங்கள் முன்பு கண்ட கனவு இன்று நினைவாக இருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சென்டரை எல்லாரும் வந்து பார்த்து தேவையான முதியோர்கள் பயன்படுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த மையத்தை முதியவர்கள் பூரணமாக நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் எவ்வளவு அன்புடன் அவர்களை கவனிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நான் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். மக்களும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற மையங்கள் மாவட்டங்களிலும் தாலுகாக்களிலும் விரைவில் ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால சமுதாயம், எதிர்கால தமிழ்நாடு அவர்களுக்கு நன்றி சொல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.